Hello everyone, welcome to IAS Legislature. இன்னைக்கு நம்ம விஷன் மெட்டீரியல் மார்ச் 2021 கரண்ட் அஃபேர்ஸ் தமிழில் பார்க்கலாம். அதுவும் என்விரான்மெண்ட் டாபிக் கீழே ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல் சக்தி அபியான் கேட்ச் தி ரெயின் கம்பெயின். ஓகே, ஸோ கேட்ச் தி ரெயின்னா என்ன, எங்கே வந்து மழை பெஞ்சாலுமே அதை வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். அது நம்மளுடைய கிரவுண்ட் வாட்டர் லெவலில் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். அப்புறம் நம்மளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை எதுவும் வராது அதனால ஓகேவா. ஸோ அது எந்த மிஷனுக்கு கீழே வரும்னா நேஷனல் வாட்டர் மிஷன். வாட்டர் அப்படிங்கும்போது அது என்ன மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. ஆக்சுவலி ஜல் அப்படின்னா வாட்டர்னு அர்த்தம் ஓகேவா. அப்புறம் இவங்க யார் கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணி இது பண்ணுறாங்கன்னா நேரு யுவ கேந்திரா சங்கதம். ஓகே, ஸோ இது எதுக்கு கீழே வருவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு கீழே வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜல் சக்தி அபியான் 2 அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கேட்ச் தி ரெயின் ஓகேவா. ஸோ கேட்ச் தி ரெயின் வேர் இட் ஃபால்ஸ் வென் இட் ஃபால்ஸ், எப்போ பெஞ்சாலும் எங்கே பெஞ்சாலும் அதை நம்ம வந்து கேட்ச் பண்ணணுன்றாங்க ஓகேவா. அதுக்காக நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், எல்லாருமே வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மெத்தட் வந்து கொண்டு வரணும் இல்லையா. அப்புறமா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே ரெயின் சென்டர்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க ஓகேவா. ஸோ ரெயின் சென்டர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா கலெக்ட்ரேட்ஸில் தென் முனிசிபாலிட்டிஸில் வந்து அதுக்கான ஆஃபீஸர்ஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ அது போக டெக்னிக்கல் கைடன்ஸ் சென்டர் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஓகேவா. ஸோ எப்படி நம்ம ரெயின் அப்படின்னா அதை கேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வராங்க ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து ஒரு இன்ஜினியர் இருப்பார், அவருடைய நம்பர் வந்து எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கும் ஓகேவா. அது போக இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த NYKS கூட கொலாபரேஷன் வச்சுட்டு பீப்புளோடைய கிராஸ் ரூட் லெவலுக்கு போய், அதாவது வில்லேஜ் லெவலுக்கு போய் நம்ம எப்படி வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கான மெத்தட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு இந்த கம்பெனி கீழே என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக குழி தோண்டி அந்த பிட்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க. தென் ரூஃப் டாப் மெத்தட், நம்ம மழைநீர் வீட்டில் சமைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி மெத்தட் ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் டேம் எல்லாம் செக் பண்ணுறாங்க கரெக்டாக இருக்குதா, இல்லைனா மழை பெஞ்சா அதெல்லாம் தாங்க முடியுமா அந்த மாதிரி செக் பண்ணுறாங்க. அப்புறமா எந்த ஏரியாலாம் வந்து என்க்ரோச்மெண்ட்டாக இருக்குதோ ஸோ அந்த ஏரியாவெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு இந்த இதில் என்னென்ன மாதிரி அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த வாட்டரோட என்கேஜ்மெண்ட் ஏரியா இருக்கும்ல, ஸோ அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க ஓகேவா. அப்புறமா ட்ரெடிஷ்னல் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து திரும்ப கொண்டு வராங்க. என்னென்னா பழைய காலத்துலலாம் அவங்க ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் ஏதாவது ஒரு குறைகள் இப்போ இருந்துச்சுன்னா அது வந்து ரிப்பேர் பண்ணுறாங்க ஓகேவா. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு வரும்போது அது என்னென்னா நம்மளுக்கு எங்கே மழை பெய்தோ ஸோ அதோட ஆன் சைட்லேயே அதை எங்கேயும் கடலில் போய் ஓட விடாமல், இல்லைனா சும்மா எவாபரேட் ஆகாமல் அதை நம்ம சேவ் பண்ணுறதுக்கான மெத்தட், அதை நம்ம எப்படி அக்யூமுலேட் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுறோம், அதுதான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஓகேவா. இது ஒன்று வந்து ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லாம் என்னென்னா நம்ம வீட்டில் பெய்யும்போது நம்ம வீட்டிலேயே மழைநீர் சேகரிப்பு தொட்டி வச்சு கலெக்ட் பண்ணுறது ஓகேவா. ஸோ அதான் ஒன்று ஃபஸ்ட் ஒன். இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா நம்ம வீட்டில் உள்ள கார்டன்ஸ்க்காக, அதுக்கப்புறமேட்டு ரோட் சைடில் உள்ள ட்ரீஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இது போக ரீசார்ஜ் பிட்ஸ் வந்து ரெடி பண்ணலாம், குழிலாம் தோண்டி ஸோ அதில் வந்து மழை பெஞ்சது உள்ளே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிலத்தடி நீர்மட்டம் அதிகமாகும்ல, ஸோ அது பண்ணலாம் ஓகேவா. இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னா இரிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா, அக்ரிகல்ச்சரில். அப்புறமேட்டு கல்லி பிளக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் ஏரியாவில் ரெயின் வாட்டர் வந்து சேவ் பண்ணலாம் நிறைய ஏரியாஸில் ஓகேவா. அப்புறமேட்டு கான்டோஸ், அதாவது நம்ம வந்து கரை கட்டுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கட்டி நிறையா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெயின் வாட்டர் வந்து சேவ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம். இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். அப்புறமா நம்மளுடைய இந்தியாவில் 61% ஃபார்மர்ஸ் வந்து மழையை நம்பி தான் அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் வந்து இருக்குது ஓகே. ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் வந்து நம்மளுக்கு நல்லா டெவலப் ஆகும் அப்படின்றாங்க. அப்புறமேட்டு வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது, தண்ணீர் பற்றாக்குறை. ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்கனாமிக்கலி இப்படி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ட்ரீஸோட நம்பர் வந்து அதிகமாகும், நம்மளோட க்ரீன் கவர் வந்து அதிகமாகும், சாயில் எரோஷனை நம்ம வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்றாங்க ஓகேவா. இது போக இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லோவான காஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஓகேவா. நம்மளால் மழைநீரை சேமிக்கிறதுக்காக ரொம்ப அதிக அளவில் நம்ம செலவழிக்கணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப கம்மியான அளவில் நம்மளால் சேகரிக்க முடியும். இதுக்கப்புறம் என்னென்ன சொல்கிறாங்கன்னா என்விரான்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம சேமிப்போம் இல்லையா. ஸோ அதனால் என்விரான்மெண்ட்டுக்கு மினிமல் டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஃப்ளட் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருமே தண்ணியை வெளியில் விட்டாங்கன்னா அது வந்து ஒரு வெள்ளமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் வந்து சேவ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃப்ளட் மேனேஜ்மெண்ட், தென் வாட்டர் ட்ரீட்மெண்ட், அப்புறமா ஃபிஷரிஸ், தென் டூரிசம் வந்து ரீக்ரியேட் பண்ணலாம். தென் டிசைனிங், அதாவது ரெயின் வாட்டர் கலெக்டிவ் சிஸ்டம் அப்படின்னும் போது ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து டிசைன் பண்ணலாம் ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குன்றாங்க. இதோட கன்க்ளூஷன் என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக எல்லா கம்யூனிட்டியோட பார்ட்டிசிபேஷனும் தேவை ஓகேவா. கம்யூனிட்டிங்கிறது இங்கே என்னென்னா பீப்புள், தென் ப்ரைவேட், பப்ளிக் எல்லாரோடைய பார்ட்டிசிபேஷனும் தேவை அப்படின்றாங்க. வாட்டர் வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன் அப்படி சொல்கிறாங்க ஓகேவா. இப்போ டேம்லாம் கட்டணும் அப்படின்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல், பட் இப்போ நம்ம என்னென்னா எந்த ஒரு என்விரான்மெண்ட்டையும் ஃபாரஸ்ட்டையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமலே நம்மளால் வாட்டர் வந்து கன்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஆனால் இதில் வந்து என்ன ஒரு சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து
அதுக்கு செல்ஃப் கிளீனிங் எபிலிட்டி இருக்கும், பட் அது வந்து நம்ம அவ்வளோவா பண்ணுறதில்ல. இன்னொன்று எல்லாருக்கும் வந்து அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து ரொம்ப இல்லை, அதை வந்து புவராக மெயின்டைன் பண்ணுறோம். அப்புறமேட்டு அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ரீசன்ட் டைம்ஸில். ஸோ அதனால் என்ன பண்ண முடியலன்னா அந்த ரிலேட்டடாக எந்த ஒரு வாட்டரும் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மெத்தட் பார்த்தினது. தென் செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேஷனல் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து வேர்ல்டு வாட்டர் டே வந்து மார்ச் 22. ஓகேவா? ஸோ அதை செலிப்ரேட் பண்ணியிருப்போம் நம்ம. அப்போ அன்னைக்கு என்ன பண்ணியிருப்போம்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி, அதுக்கப்புறமேட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மத்திய பிரதேஷ், அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கென் பேத்வா லிங்க் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த கென் பேத்வா லிங்க் ப்ராஜெக்ட் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நேஷனல் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே சைன் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் தான். ஓகேவா? இது வந்து என்னன்னா எங்கெல்லாம் சில டிஸ்ட்ரிக்டில் வந்து வாட்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும், சில ஸ்டேட்ஸில் வந்து வாட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வந்து வாட்டர் எங்கே ரொம்ப அதிகமாக இருக்குதோ அங்கேருந்து எடுத்து வாட்டர் இல்லாத ஸ்டேட்டுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அது வந்து ரிவர் எல்லாத்தையும் இன்டர்லிங்கிங் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து இருக்குது. இங்கே என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கென் ரிவர்லேருந்து வாட்டரை பேத்வா ரிவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு இதுதான் இது. என்னன்னா கென் பேத்வா அது எல்லாமே வந்து யமுனாவோட ட்ரிபியூட்டரிஸ். ஓகேவா? ஸோ நமக்கு எக்ஸாம்பிள் இது எந்த இதோட ட்ரிபியூட்டரி அப்படின்னா இது யமுனாவோட ட்ரிபியூட்டரி. ஓகேவா? இது வந்து ஒரு 2 ஃபேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஃபேஸ் 1 அப்படிங்கிறது வந்து தௌதான் டேம் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது மூலமாக பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு லிங்கிங் சேனல் ஒன்று ஹை லெவலில் ஒரு டனல் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு அதுக்கு பவர் ஹவுசஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லோயர் ஓர் டேம். ஓகேவா? இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சில காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட். அப்புறமேட்டு கோத்தா பேரேஜ் அப்படின்னு ஒரு பேரேஜ் வந்து இதில் வந்து கட்டுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபேஸ் 2ல் முடியும். இந்த சென்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ப்ராஜெக்ட்டுக்கு 100% செலவுனா அதில் 90% வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெஷலான வெஹிக்கிள், அதாவது கென் பேத்வா லிங்க் ப்ராஜெக்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது மூலமாக 8 இயர்ஸ்க்கு இந்த ப்ராஜெக்ட் போகும். அதுக்கான ஃபண்ட் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஓகேவா? அது போக நேஷனல் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் பற்றி பார்த்துட்டோம்னா இது ஃபர்ஸ்ட் யார் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா இந்த ஐடியாவனா சார் ஆர்த்தர் காட்டன் வந்து 1850 பண்ணியிருப்பாரு. திரும்ப இந்த ஐடியாவை ரிவைவ் வந்து 1972 யார் பண்ணியிருப்பானா KL ராவ் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ அந்த KL ராவ் வந்து இந்தியாவுடைய அப்போ பவர் அண்ட் இரிகேஷனுடைய மினிஸ்டராக இருந்திருப்பார். ஓகேவா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக ஒரு 30 ரிவர்ஸ் நம்ம வந்து லிங்க் பண்ணலாங்கிறதுக்காக ஐடியா பண்ணி வச்சிருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ணி. அதில் எதுக்கு கீழே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் அப்படிங்கிறதுக்கு கீழே. ஓகேவா? இதோட பேசிக் ஐடியா என்னன்னா எங்கே வாட்டர் ரொம்ப அதிகமாக இருக்குதோ அங்கேருந்து டெஃபிசிட்டான பிளேஸ்க்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இது யார் மேனேஜ் பண்ணுறா அப்படின்னா நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை எப்படி பிரிக்கிறாங்கன்னா 3 காம்போனண்டா பிரிக்கிறாங்க. அந்த 3 காம்போனன்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்தர்ன் ஹிமாலயன் ரிவர். ஓகேவா? ஸோ அதெல்லாம் லிங்க் பண்ணனா அது ஒன்று. இன்னொரு காம்போனன்ட் வந்து சதர்ன் பெனின்சுலாவில் உள்ள ரிவர்ஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா அது ஒன்று. ஓகேவா? இன்னொன்று வந்து ஸ்டேட்குள்ளேயே ரிவர் வந்து லிங்க் பண்ணுவாங்க, அது வந்து இன்ட்ரா ஸ்டேட் ரிவர் லிங்கிங் காம்போனன்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் அதாவது இந்த 30 ரிவரையும் நம்ம இணைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 3000 ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். அதனால நம்மளால ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து 34 ஜிகாவாட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறமேட்டு இரிகேட்டட் லேண்டுக்கெல்லாம் 87 மில்லியன் ஏக்கர்ஸ்க்கு நம்மளுக்கு வாட்டர் கிடைக்கும். அப்புறமா வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 174 ட்ரில்லியன் லிட்டர்ஸ் வந்து ஒரு இயருக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி பற்றி பார்க்கலாம். இது 1982 ஆட்டோனமஸ் சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860 கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இது யாருக்கு கீழே ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. ஓகேவா? அப்புறமேட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாட்டர் பேலன்ஸ் அப்புறம் அது பற்றின ஸ்டடீஸ் வந்து சயின்டிஃபிக்காக கண்டக்ட் பண்ணி டேட்டா கொடுப்பாங்க. அது மட்டும் தான் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரீசெண்டாக என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த இன்டர் லிங்கிங் ப்ராஜெக்ட் வரும்போது அதில் 3 காம்போனன்ட் இருக்குல்ல, அந்த காம்போனண்ட்டை இவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. இது போக வாட்டர் ரிசோர்ஸஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன ப்ராஜெக்ட் கீழே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிரதான் மந்திரி கிருஷன் சிஞ்சாய் யோஜனா அதுக்கு கீழேயும் வந்து இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இது என்னன்னா இப்போ பேங்க்ஸ் கிட்ட இருந்து அதுக்கப்புறமேட்டு வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்து இப்போ ஏதாவது ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்னா அதுக்காக ஃபண்டிங் வந்து லோன்ஸ் வந்து இவங்க வாங்கி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சியோடைய ஒர்க். ஓகேவா? அப்புறமா இந்த வாட்டர் லிங்கிங் அப்படிங்கிறதுல வந்து சில சேலஞ்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹியூமன் ஈக்காலஜிக்கல் இம்பாக்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 ரிவரை இன்டர்லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிவர் சுற்றி இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல அவங்கள நம்ம வந்து ரீஹாபிட்டலேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரீஹாபிட்டலேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 5,80,000 பீப்புள் வந்து அதை சுற்றி இருக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா பாக்ரா அண்ட் போங் டேம் இந்த 2 வந்து இந்தியாவோட ஓல்டஸ்ட் டேம். அந்த டேம் கட்டும்போது அதை சுற்றி இருக்கிற மக்கள் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களை இன்னும் ஃபுல்லாக ரீஹாபிட்டலேட் பண்ணி முடிக்கல. ஸோ ரீஹாபிட்டலைசேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. இது போக இது ஈகாலஜியில் பயங்கரமான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா
இப்போ இந்தியன் ரிவர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது சர்ப்ளஸ்ல இருந்து எங்கே தண்ணி இல்லையோ டெபிசிட் ஏரியாவுக்கு நம்ம அனுப்புகிறோம். ஒரு வேளை வந்து சர்ப்ளஸான ஏரியாலையுமே வாட்டர் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸோ அது ஒன்று சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ லோ ஒரு லேண்ட் ரிவர் இருக்குது அப்படின்னா ஸோ அங்கே என்ன ஆகும்னா நிறைய ஹியூஜான ஏரியா லேண்ட் ஃபாரஸ்ட் ஃப்ளாரா ஃபானா அதெல்லாம் வந்து முங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கென்பேத்வா ரிவர் ப்ராஜெக்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ஹேபிட்டரில் ஒரு 10,500 ஹெக்டேர் ஏக்கர் வந்து பாதிக்கப்படும். ஓகேவா? ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னா டைகர் ரிசர்வ்ல. பன்னா வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கிற ஒரு டைகர் ரிசர்வ். ஓகேவா? ஸோ அது வந்து பாதிக்கப்படும் அப்படின்றாங்க. இது போக இதில் என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா 2 ரிவர் நம்ம லிங்க் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி 38,000 கோடி தேவைப்படும். இனிஷியல் காஸ்ட்டே 5.6 lakh crore தேவைப்படுன்றாங்க. ஓகேவா? இன்னொன்று ஸ்டேட்ஸ் எல்லாம் நம்ம இந்த போர்டில் கொண்டு வரும். ஏன்னா மத்திய பிரதேஷும் ஓகே சொல்லணும், அதே மாதிரி உத்தரப்பிரதேஷும் ஓகே சொல்லணும். ஏன்னா வாட்டர் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இது மறுபடியும் தெரிஞ்சுக்கணும், வாட்டர் அப்படிங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இன்னொன்று லீகல் சேலஞ்சஸ் வந்து நிறையா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு 4 to 5 கிளியரன்ஸ் வந்து கரெக்ட் டைமில் கிடைக்கணும். மேபி அந்த கிளியரன்ஸ் நம்மளுக்கு கிடைக்க லேட் ஆச்சு அப்படின்னா அப்போ இதோட காஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? ஸோ இதை சொல்கிறாங்க. அது என்னென்ன கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெக்னோ எக்கனாமிக். அந்த கிளியரன்ஸ் யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் கொடுப்பாங்க. தென் ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் யார் கொடுப்பாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் என்விரான்மெண்ட் கொடுப்பாங்க. தென் ரீசெட்டில்மெண்ட் ரீஹாபிட்டலைசேஷன் அதுக்கான பிளான் யார் கொடுப்பான்னா ட்ரைபல் பாப்புலேஷன்ங்கிறதுனால அது வந்து ட்ரைபல் அஃபேர்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. தென் வைல்ட் லைஃப் கிளியரன்ஸ் யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்குன்னு சென்ட்ரலி ஒரு எம்பவர்டு கமிட்டி இருப்பாங்க. அந்த கமிட்டி வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேடான இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு இதில் இருக்குது. ஏன்னா சைனா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய வாட்டரை வந்து சவுத்துலேருந்து நார்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சவுத்தில் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் ரிவர் தண்ணி ஓடிட்டு இருந்துச்சோ அங்கெல்லாம் வந்து தண்ணி இல்லாமல் போயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு குட்டாக இல்லை அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணுன்றாங்க. இதுக்கு வே ஆகட என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இதுக்காக ஒரு ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் பாடி கொண்டு வரணும். 2014 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு அப்ராப்ரியேட்டான பாடி வந்து கிரியேட் பண்ணணும். அந்த பாடி என்ன பண்ணணும் அப்படின்னா பிளான் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். எப்படின்னா இந்த மாதிரி மேசிவான ப்ராஜெக்ட் வரும்போது எல்லாமே உங்களுக்கு கீழே இருக்கணுன்றாங்க. அதுக்கப்புறமா கன்சர்ன்டு ஸ்டேட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு 2 ரிவர் வந்து லிங்க் பண்ணோம் அப்படின்னா 2 பேருக்குமே கெயின் கிடைக்காது, 2 பேருக்குமே லாஸ் கிடைக்காது. ஹாஃப் கெயின் கிடைக்கும், ஹாஃப் லாஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த 2 பேருமே அதாவது மத்திய பிரதேஷும் சரி உத்தரப்பிரதேஷும் சரி இதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம தேடணும். ஃபஸ்ட்டே நம்ம வந்து ரிவர் லிங்கிங் அப்படின்னு போகாமல் இதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்டர் அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்மால் ஸ்கேலில் கூட அதை கன்சர்வேஷன் பண்ணலாம். அப்புறம் ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்படி வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணமோ அந்த மெத்தடெல்லாம் ரிவைவ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ தான் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏன்னா இப்போது நம்ம வைல்ட் லைஃப் எல்லாம் பாதிக்கப்பட்டு நம்மளுக்கு வராதை விட இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எக்கனாமிக்கலி ஃபீஸிபிளாக இருக்கும்ல அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இரிகேஷன் அப்படிங்கும்போது அது வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும். பெர் ட்ராப்புக்கு நம்ம வந்து நிறையா க்ராப் வளர்க்கணும். அந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் எதெல்லாம் வந்து கிளைமேட் கண்டிஷனை தாங்குமோ அந்த மாதிரி பிளான்ட் வந்து நம்ம வளர்க்கணும். அப்புறம் வாட்டர் டிமாண்ட் அப்படிங்கிறத நம்ம மேனேஜ் பண்ணணும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். தென் இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து என்ஷூர் பண்ணணும். அது வந்து எஃபெக்டிவ்லி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ். கன்க்ளூஷன் என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அதில் வந்து பெனிஃபிட்ஸும் இருக்குது, அதே டைமில் நம்மளுக்கு பெரிய லாஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து வாட்டர் அப்படின்னு வரும்போது மற்ற ஆல்டர்னேட்டிவ் மெஷர்ஸ் வந்து எடுத்துட்டு கடைசியாக அந்த ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ஆப்ஷனலாக வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் பற்றி கொடுத்துருக்குறாங்க. நித்தி ஆயோக் வந்து இந்த ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இது யார் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி. ஓகேவா? ஸோ அவங்க வந்து இந்த ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் சம்மந்தமான ஒரு கமிட்டி என்டையர் கண்ட்ரிக்கும் ஒரே மாதிரி கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா இந்த ரிவர் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஒர்க்ஸ் ரிலேட்டட் டு பார்டர் ஏரியாஸ். ஓகேவா? ஸோ இது மாதிரி சம்மந்தமானதும் 2021 to 2026 வரைக்கும் எப்படி நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃப்ளட் வந்துச்சு இல்லைனா பார்டர் ஏரியாவில் வெள்ளம் வந்துச்சுன்னா எப்படி நம்ம வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்தியாவில் வந்து ஃப்ளட் சிச்சுவேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது நம்மளுடைய இந்தியன் பேங்க் ரிவர் எடுத்து பார்த்துட்டோம்னா அதில் வந்து ஹை ஃப்ளோ இருக்கும். சில நாள் அதனால என்ன ஆகுனா அந்த டேமால் வந்து தண்ணி தாங்க முடியாதப்போ அது வந்து உடஞ்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஃப்ளட் வரும் அப்படின்றாங்க. மோஸ்ட்லி மான்சூன் பீரியடில் நம்மளுக்கு கண்டிப்பாக ஃப்ளட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அந்த ஃப்ளட்டால் என்ன ஆகிரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கேருந்து இப்போ ரிவர் இருக்குன்னா அங்கேருந்து அலுவியல் சாயில்ஸ் வந்து கிரவுண்டுக்கு வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த அலுவியல் சாயில் வரதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இருந்தால் கூட ஃப்ளட்னாலையும் சில எக்கனாமிக் டேமேஜ் அப்புறம் உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ளட்டுக்கு ஹைலி வல்னரபிளான ஒரு கண்ட்ரி. இப்போ
329 மில்லியன் ஹெக்டேர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக இருக்குதுன்னா அதில் வந்து மோர் தென் 40 ஹெக்டேர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஃப்ளட் ப்ரோனாக இருக்குது ஓகேவா. ஸோ அப்போது 329 மில்லியனில் 40 மில்லியன் ஹெக்டேர் நம்மளுக்கு வந்து வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகிறது மாதிரி இருக்குது. அது நம்மளுடைய டோட்டல் கண்ட்ரியில் 12% அப்படின்றாங்க ஓகேவா. அப்புறமேட்டு ஃப்ளட் ரிலேட்டடான டேமேஜும் போக போக ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ லாஸ்ட்டு 10 இயர்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதிக அளவில் வெள்ளம் வந்திருக்குன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்து வெள்ளம் வந்திருக்கும், தென் கேரளாவில் வெள்ளம் வந்திருக்கும் 2018, தென் காஷ்மீரில் 2014, உத்தரகாண்டில் 2013 அந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. இது போக நார்த் ஈஸ்ட் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ அங்கேயும் வந்து இந்த மாதிரி வெள்ளங்கள் வந்து ஏற்படுது அப்படின்றாங்க ஓகேவா. அப்புறமேட்டு சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வெள்ள மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் செலவு வந்து அதிகமாகுன்றாங்க ஓகேவா. அதாவது 10th 5-year பிளானில் நம்ம வெறும் வந்து 43.44 பில்லியன் தான் செலவு பண்ணியிருப்போம். அதே இது 11th 5-year பிளானில் நம்ம ஃப்ளட் மேனேஜ்மெண்ட்டுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 171 மில்லியன் கிட்ட செலவு பண்ணியிருப்போம் ஓகேவா. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகிடுச்சு அப்படின்றாங்க. அப்புறமா இப்போ நம்மளுக்கு வந்து வெள்ளம் வந்துச்சுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி மெஷர்ஸ் நம்ம வச்சிருக்கோன்றாங்க ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸ் ஓகேவா. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வெள்ள மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஸோ அது ஸ்டேட் லிஸ்ட்டா இல்லைனா யூனியன் லிஸ்ட்டா அப்படிங்கிறத 7th ஷெடியூலில் கொடுக்கலன்றாங்க ஓகேவா. அப்போ 7th ஷெடியூலில் எதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரைனேஜையும் எம்பேங்க்மெண்ட்ஸையும் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத எதுலேயுமே வந்து பண்ணல ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு இந்த ட்ரைனேஜும் எம்பேங்க்மெண்ட்ஸுமே எடுத்து பார்க்கும்போது அது வந்து 17th லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க, அதாவது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. அது வந்து எப்போனாலும் வந்து யூனியன் லிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தென் இப்போது வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி யார் அதை பார்த்துக்கணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஓகேவா. என்னென்னா அவங்க கிட்ட இருக்கிற ஓன் ரிசோர்ஸை வச்சு தான் அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்க என்ன மாதிரி ரோல் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா டெக்னிக்கலி, தென் அட்வைசரி, அப்புறமேட்டு ப்ரொமோஷனல் அந்த மாதிரி தான் ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பாங்களே தவிர வெள்ளம் வரும்போது மேனேஜ் பண்ணுறது முழுக்க முழுக்க வந்து மோஸ்ட்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஒர்க் ஓகேவா. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒரு நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 அப்படின்னு ஒன்று செட்டப் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ அதில் என்ன அப்படின்னா வேரியஸ் டிசாஸ்டர் வரும்போது நம்ம எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாரிட்டி தான் இவங்க ஓகேவா. ஸோ அதில் வெள்ளத்தையும் எப்படி நம்ம சமாளிக்கணுங்கிறதுக்கான கைட்லைன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. அப்புறமேட்டு இப்போ என்னென்ன மாதிரி அப்ரோச்சஸ் நம்ம வந்து வெள்ளம் வந்துச்சுன்னா அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று ஸ்ட்ரக்சரல், இன்னொன்று வந்து நான் ஸ்ட்ரக்சரல் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்ட்ரக்சரல் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக நிறைய ரிசர்வர்ஸ் வந்து கட்டுறோம். அப்படி நம்ம பேசின்ஸையும் வெட்லேண்டையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணுறோம். இன்னொன்று என்னென்னா வாட்டர் அப்படின்னு கிடைக்கும்போது வெள்ளம் வராமல் இருக்கிறதுக்காக அது வந்து டைவர்ஷன் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ப்ளஸ் ஏரியாலேருந்து கம்மியான ஏரியாவுக்கு வந்து அனுப்புகிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அது போக பேரலான சேனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஏன்னா வெள்ளம் வந்துட்டு அப்படின்னா அந்த ஏரியாவிலேருந்து தண்ணி வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. தென் நிறைய எம்பேங்க்மெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து ரிவர் பேங்க் அப்படிங்கிறத வந்து உயர்த்துறோம் ஓகேவா. அணைகள் எல்லாம் கொஞ்சம் உயர்த்து கட்டுறோம், அப்புறம் கரை உயர்த்து கட்டுவோம்ல அது. அப்புறமா நம்ம நிறைய ஒர்க்ஸ் வந்து பண்ணுறோம், அதாவது ட்ரைனேஜ் ஒர்க், அப்புறமேட்டு சேனல் ஒர்க், இந்த மாதிரி நிறைய ஒர்க் வந்து எப்படி நம்ம வந்து ஃப்ளட் வந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரலான ஒர்க். நான் ஸ்ட்ரக்சரல் ஒர்க் அப்படின்னா என்னென்னா இப்போ வெள்ளம் வருது அப்படின்னா பீப்புளுக்கு வந்து கரெக்டாக அது பார்த்தினா டைம் வெள்ளம் அலாட் கொடுக்குறது, அப்புறமேட்டு நம்மளுக்கு ஃப்ளட்னா அதை ஃபோர்காஸ்ட் பண்ணுறது, அதை வார்னிங் கொடுக்குறது, அப்புறமா மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் மக்களை வந்து நீங்கள் சீக்கிரமாக வேறு இடத்துக்கு கொண்டு போயிருங்க அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய நான் ஸ்ட்ரக்சரல் இல்லைனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. இது போக இப்போ பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னா வெள்ளம் எங்கெல்லாம் வரலாமோ ஸோ அந்த மாதிரி ஏரியாஸில் வேல்யூபிளான அசெட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களை அட்வைஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து நான் ஸ்ட்ரக்சரல் இல்லைனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் ஓகேவா. தென் இந்த ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இப்போது ஸ்டேட்ஸ் அப்படின்னு வரும்போது ஸோ அந்த என்னென்னா ஸ்டேட்னா அதுக்கு ஃபுல் பொறுப்பு இல்லையா. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேட்ஸ் வந்து இந்த மாதிரி வெள்ள மேனேஜ்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இப்போ நம்ம எம்பேங்க்மெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும்போது அது என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சில எம்பேங்க்மெண்ட் வந்து சஸ்டைனபிளாக இருக்கிறது இல்லை ஓகேவா. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா கோஷி ஃப்ளட் வந்து பீகாரில் நடந்தப்போ ஏன் நடந்திருக்கும்னா ரிவரில் சுற்றி இருக்கிற எம்பேங்க்மெண்ட்ஸ் வந்து உடஞ்சி தான் அந்த ஃப்ளட் ஏற்பட்டிருக்கும் ஓகேவா. ஸோ எஃபெக்டிவாக நம்ம வந்து எம்பேங்க்மெண்ட்ஸ் கட்டுறதில்லை அப்படின்றாங்க. தென் லேண்ட் யூஸ் பாலிசி, ஏன்னா நிறைய பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக் ரீசன்ஸ் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறதுனால நம்மளால எஃபெக்டிவாக இந்த மேனேஜ்மெண்ட் பண்ண முடியறதில்ல. தென் ஒரு இன்டெகிரேட்டடான அப்ரோச் வந்து இதில் இருக்கிறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் அப்படின்னா ஒரு வெள்ளம் வரப்போகுது அப்படின்னா அதை நம்ம தடுக்கிறதுக்காக டேம் கட்டுவோம். அந்த டேம் கட்டுறதுக்கு முன்னாடி அதோடைய மார்ஃபாலஜி என்ன, அப்புறம் அதோடைய கெப்பாசிட்டி என்ன, அந்த மாதிரிலாம் கம்ப்ளீட்டாக ரிவரை வந்து படிக்காமலே நிறைய தடவை நம்ம கட்ட ஆரம்பிச்சிடும். அது ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்றாங்க. தென் நிறைய ஏஜென்சிஸ்க்கு நடுவில் கோஆர்டினேஷன் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக், ப்ரைவேட் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து ஒர்க் பண்ணணும். பட் அந்த கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்றாங்க. அப்புறமேட்டு எஸ்டிமேட்ஸ் எல்லாமே ரொம்ப அவுடேட்டடாக இருக்குது. ரிவர் சம்மந்தப்பட்டமான நம்ம நோட்ஸ் அப்புறமேட்டு டேட்டாஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப அவுடேட்டடானதாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எந்தெந்த ஏரியாலாம் வந்து ஃப்ளட் ப்ரோன் ஏரியாவோ ஸோ அதை கண்டிப்பாக ரீமேப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா ரீசெண்டான ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் என்ன டேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா NDMA வந்து நேஷனல் வாட்டர் பாலிசி 2012 அப்படின்னு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரிசர்வாயர் அப்படின்னு வரும்போது ஸோ அதை எப்படி வந்து நம்ம ஃப்ளட் வரும்போது அதை தடுக்கிறதுக்காக கட்டணும் அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது போக இவங்க என்ன ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அர்பன் ஏரியாவில் ஃப்ளட் வருதுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்கான கைட்லைன்ஸும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. தென் ஃப்ளட் வருதுன்னா அதுக்கான வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ராபஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்படி பார்க்கும்போது சென்னை தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் சிட்டி. ஓகேவா? ஸோ எதில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃப்ளட் வார்னிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தில் இன்டெகிரேட் பண்ணினது சென்னை சிட்டி தான் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு மும்பை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஃப்ளட் வார்னிங் அப்படின்னு வரும்போது ரொம்ப இன்டெகிரேட்டடாக இருக்கிறாங்கன்றாங்க. தென் தெரி வந்து என்ன இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அசாம் அப்படின்னு வரும்போது ஸோ அசாமுக்கு வந்து என்னென்ன மாதிரி ஃப்ளட் அலர்ட் கொடுக்கும், ஏன்னா அசாமில் வந்து அடிக்கடி வெள்ளம் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிறைய மெஷர்ஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்புறம் இப்போ ரீசெண்டாக நித்தி ஆயோக் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னு இல்லையா? ஸோ அது என்ன ரெக்கமெண்டேஷன் பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேஷனல் வாட்டர் மாடல். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அதுக்காக இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்காக நேஷனல் லெவலில் வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மழை பெய்யுது அப்படின்னா ஸோ அந்த மழையை நம்மளோட நேஷனல் லெவலில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணி வெள்ளம் வருமா வராதா அப்படிங்கிறத ஃபோர்காஸ்டிங் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணணும். அப்புறம் வாட்டர் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நேஷனல் வாட்டர் மாடல் அப்படின்னு ஒரு மாடல் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? இது போக ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் அப்புறமேட்டு பார்டர் ஏரியா ப்ரோக்ராம் அப்படின்னு வரும்போது ஸோ அதை எப்படி நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான கைட்லைன்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது போக லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம ஒரு டேம் கட்டுறோம் அப்படின்னா அந்த டேமோட சேஃப்டியை நம்ம வந்து என்ஷூர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்காக டேம் சேஃப்டி பில் அப்படின்னு ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது போக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஃப்ளட் மேனேஜ்மெண்ட்ல நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துக்கோங்கன்னு சொல்ல முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரிப்போர்ட்ல. ஓகேவா? இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ் வந்து ஃபார்மேட் பண்ணணும்ன்றாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ சில சக்ஸஸ்ஃபுல்லான எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க. ரைன் டெல்டா நெதர்லாண்ட், தென் ரிவர்ஸ் கிரைன் UK இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளட் மேனேஜ்மெண்ட்னு வரும்போது அதுக்கான பிளான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிடறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்மளும் பண்ணி வைக்கணுன்றாங்க. தென் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சேட்டலைட், ரிமோட் சென்சிங், ட்ரோன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை ஃப்ளட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? அது போக சிட்டி பிளானிங், ஒரு சிட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதுலேயே நம்ம என்ன பண்ணணும்னா வெள்ளம் வந்துச்சுன்னா நம்மளால் எப்படி டேக்கிள் பண்ணணுங்கிறத வந்து மனசில் வச்சுட்டு ஃப்ளட் மிட்டிகேஷன் பிளான்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணுன்றாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு சைனாவில் யாங்கிங் ரிவர் அப்படின்னு வரும்போது ஸோ அது வந்து எப்படி வந்து ஃப்ளட்டிங் வந்தாலுமே அது வந்து பாதிக்காத மாதிரி பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வெட்லேண்ட் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. தென் ஸ்ட்ரக்சரல் அண்ட் நான் ஸ்ட்ரக்சரல் வரும்போது அது ரெண்டையுமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணுன்றாங்க. ஓகேவா? முக்கியமாக நம்ம வந்து நான் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ்க்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதாவது வெள்ளம் வருதுன்னா அது வந்து ஃபோர்கேஸ் பண்ணுறது, மக்களுக்கு வந்து இயர்லி வார்னிங் கொடுக்குறது, அப்புறமேட்டு ஃப்ளட் ப்ரூஃபிங் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் மக்களுக்கு லாங் டேர்ம்லையும் மீடியம் டேர்ம்லையும் கொண்டு வரணுன்றாங்க. ஓகேவா? அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் அப்படின்னு வரும்போதுமே அதில் நம்ம சில டிஃபரெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ஓகேவா? தென் இன்டகிரேட்டடான ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அதாவது இப்போ ஒரு ரிவர் பேசன் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ரிவர் பேசனை செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஆர்கனைசேஷன் அது சம்மந்தப்பட்டமான எல்லா ஆர்கனைசேஷனும் சேர்ந்து முடிவெடுக்கணுன்றாங்க. ஓகேவா? அப்புறமேட்டு இப்போ ஹவுசஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஆம்பிஃபியன்ஸ் ஹவுசஸ் வந்து உருவாக்கணும். என்னன்னா இப்போ வெள்ளம் வந்தாலுமே அந்த ஹவுஸ் வந்து வெர்டிக்கலி மதக்கிற மாதிரி இருக்கணும். என்னன்னா நெதர்லாண்ட்ஸ்லாம் மெசோம்பெல் அப்படின்ற ஒரு ஹவுஸ் இருக்குதான், வெள்ளம் வரும்போது அது வந்து மிதக்குமா, மற்ற டைம் வந்து நம்மளுடைய லேண்டில் அது இருக்கும். ஓகேவா? வெள்ளம் வந்துச்சுன்னா அது மிதக்கும். அந்த மாதிரி ஆம்பிஃபியன் ஓகேவா ஹவுஸ் வந்து கிரியேட் பண்ணணுன்றாங்க. தென் டேட்டா கலெக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைட்ரோ மெட்டராலஜிக்கல் டேட்டா நிறைய கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கலெக்ட் பண்ணி அதை மாடர்னைசேஷன் பண்ணி வைக்கும்போது ஃபியூச்சரில் ஏதோ ஒரு வெள்ளம் வருதுன்னா நம்மளுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இதில் வந்து ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பார்டர் ஏரியா ப்ரோக்ராம்ஸ்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இதை பற்றி பார்க்கலாம். இது வந்து எப்போ ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 2-12 பிளான் எடுத்து மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், தென் ரிவர் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஒர்க் ரிலேட்டட் டு பார்டர் ஏரியா. ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இப்போ வந்து ஃப்ளட் அப்படின்னு வரும்போது எந்த ஏரியாலாம் அதிகமாக வெள்ளம் வரதுக்கு கிரிட்டிக்கலான ஏரியாவோ ஸோ அந்த ஏரியாவுக்கு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னன்னா இப்போ எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் டிகிரி ஆஃப் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இதான் இவங்களோட எய்ம். ஓகேவா? இது போக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹைட்ரோமெட்டாலஜிக்கல் அப்சர்வேஷன்ஸ் பண்ணுறாங்க, ஃப்ளட் வந்துச்சுன்னா அதை ஃபோர்காஸ்டிங் பண்ணுறாங்க, தென் அது சம்மந்தமான சர்வே, இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி டேட்டாஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து இவங்களுடைய ஒர்க். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரெசிலியன்ட் கிரெயின்ஸ். ஓகேவா?
இப்போ யுனைடெட் நேஷனோட ஜெனரல் அசம்பிளி எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக என்ன முடிவெடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2023 அப்படிங்கிறத நம்ம இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு அறிவிக்கலான்னு இருப்பாங்க. ஓகேவா? ஆக்சுவலி இந்த ரெசல்யூஷன் வந்து யார் வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியா தான் நம்ம சொல்லியிருப்போம். நீங்கள் வந்து இந்த 2023 அப்படிங்கிறத வந்து இயர் ஆஃப் மில்லட் அப்படின்னு அறிவிங்கன்னு இருப்போம். ஓகேவா? மில்லட் அப்படின்னா திணை வகைகள்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம வந்து 2018 இந்தியாவை எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து 2023 நம்ம இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்னு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம இன்டர்நேஷனில் சொல்லியிருப்போம். ஓகேவா? அப்போ 2018 நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த இயரையே நம்ம என்னதான் செலிப்ரேட் பண்ணியிருப்போம் இந்தியாவில்னா இயர் ஆஃப் மில்லட் அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்படி செலிப்ரேட் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா மில்லட்ஸ் அப்படின்னு வரும்போது ஸோ அதோட நியூட்ரிஷனல் ஹெல்த் என்ன, அப்புறமேட்டு அதை வந்து என்னென்ன மாதிரி சிச்சுவேஷன்லாம் நம்ம வளர்க்கலாம், அந்த மாதிரிலாம் எல்லாருக்குமே வந்து பாலிசிஸ் கிடைக்கும். ஓகேவா? ஆக்சுவலி மில்லட் அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப வறண்ட இடத்துல கூட நம்மளால ஈஸிலி வளர்க்க முடியும். ஓகேவா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ மில்லட் அப்படின்னு வரும்போது ஸோ அதோட ரிசர்ச் ஏரியாவில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், டெவலப்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இதான் வந்து மில்லட்ஸ். தென் மில்லட்ஸ் அப்படிங்கும்போது அது என்னன்னா அது வந்து சின்ன சீடட் கிராஸ். ஓகே, ஸோ கிராஸாக இருக்கும். அது வந்து ஹியூமனோட கன்சம்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஃபாடருக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க, அனிமல்ஸோடைய சாப்பாடுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க அதோட சைஸ் அடிப்படையில், மேஜர் மில்லட், மைனர் மில்லட் அப்படின்னு. மேஜர் மில்லட் அப்படிங்கிறது வந்து சொர்க்கம், பியோல் மில்லட், தென் ஃபிங்கர் மில்லட், அதாவது ஜோவர், பாஜ்ரா, ராகி. ஓகேவா? அதே மாதிரி மைனர் மில்லட்ஸ் அப்படிங்கும்போது ஃபாக்ஸ் ஸ்டைல், லிட்டில் கோடோ, ப்ரோசோ, தென் பேன்யார் மில்லட், இதெல்லாம் வந்து மைனர் மில்லட். ஓகேவா? இது போக சூடோ மில்லட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இது ஒரிஜினலான மில்லட் ஃபேமிலி சேர்ந்தது கிடையாது, ஆனால் அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து மில்லட் மாதிரியே இருக்கும். அதான் சூடோனா ஒரு போலியான அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆக்சுவலி அது அதோட ஃபேமிலி கிடையாது, மில்லட்டோட ஃபேமிலி இருந்தால் கூட நியூட்ரிஷனல் வேல்யூ கொடுக்குது இல்லையா, அதான் வந்து சூடோ மில்லட். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்நாத், அதாவது ராஜ்கிரகா, தென் பக்வீட், அதாவது குட்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறமேட்டு இந்தியாவில் மில்லட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யார் அப்படின்னா ராஜஸ்தான். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எக்ஸாமில் கொடுக்கும்போது நம்ம நினைப்போம் ராஜஸ்தான் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட வாட்டரே இல்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. ஆக்சுவலி மில்லட் வளர்க்குறதுக்கு கொஞ்சமான வாட்டரே தேவை. ஓகேவா? ஸோ அப்படி தேவைப்படுறதுனால ராஜஸ்தான் தான் மில்லட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மகாராஷ்டிரா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் கர்நாடகா இருக்கிறாங்க. ஓகேவா? இன்னொன்று முக்கியமான விஷயம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ மில்லட்டோட ப்ரொடக்ஷன் எடுத்து பார்க்கும்போது ஈஸ்ட் கோஸ்ட்டில் உள்ள யாருமே வந்து ரொம்ப அதிகமான அளவு ரோல் ப்ளே பண்ணல. ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தென் மில்லட்ஸ் எடுத்து பார்க்கும்போது 2020 நம்ம வந்து 11.5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் மில்லட் வந்து குளோபல் மார்க்கெட்டில் நம்மளோட ஷேர் இருந்திருக்கும், இந்தியாவோட ஷேர். ஓகேவா? அப்புறமேட்டு இந்தியாவோட ஷேர் வந்து 41.0% வந்து இருந்திருக்கும். நாங்கள் வந்து அதிக அளவில் ரோல் ப்ளே பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ மில்லட்ஸில் வந்து நம்ம லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். ஓகேவா? அப்புறமா நம்ம மேக்ஸிமம் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ராஜஸ்தான், அதுக்கப்புறமேட்டு மகாராஷ்டிரா, அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய கர்நாடகா இருக்கிறாங்க. ஓகேவா? அப்புறமா மேஜர் மில்லட்ஸ் வந்து எப்போ வளரும் அப்படின்னா காரிஃப் சீசனா இப்போ. ஓகேவா? ஜூலை டு அக்டோபர். ஓகே, அப்போவும் வந்து பியோல் மில்லட், அதாவது பாஜ்ரா, ஃபிங்கர் மில்லட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ராகி, தென் ஜோவர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து காரிஃப் கிராப் அப்படி சொல்கிறாங்க. தென் இதனால பெனிஃபிட்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இது வந்து மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது வந்து எதிர்த்து போராடும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸ் கண்டென்ட்டான ஒரு விஷயம். இதில் நிறைய ஃபைபர், தென் மினரல்ஸ், விட்டமின்ஸ் அதெல்லாம் இருக்குதுன்றாங்க. அதுலேயும் ஃபிங்கர் மில்லட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஸோ அது வந்து வீட்டை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு வந்து 839% கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ரைஸை கம்பேர் பண்ணும்போது 3440% வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அந்த அளவுக்கு இந்த ஃபிங்கர் மில்லட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நியூட்ரிஷன் கண்டென்ட் உள்ளது. அது போக இது வந்து ஆன்டி கார்சினோஜெனிக் ஃபுட். ஓகேவா? ஆன்டி கார்சினோஜெனிக் அப்படின்னா கேன்சரை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு திறமை வந்து இதுக்கு இருக்குது. ஓகேவா? இது போக இது வந்து ஹைப்பர் டென்சிவ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதையும் எதிர்த்து போராடும். அப்புறமேட்டு ஒபிசிட்டி, அதாவது சாப்பிட்டு ரொம்ப குண்டாயிருவாங்களா, ஸோ உடல் பருமன், அதை வந்து இது கம்மி பண்ணும். அதுக்கப்புறமேட்டு ஹார்ட் டிசீஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கும். ஓகேவா? இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா டயபெட்டிஸ் பீப்புள் வந்து இது கண்டிப்பாக நல்லா சாப்பிடலாம். ஏன்னா அது வந்து க்ளூட்டான் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அவங்களோட டயபெட்டிஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணாது அப்படின்றாங்க. அப்புறமா யாருக்காச்சும் இன்ஃப்ளமேஷன் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா டைஜஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஸோ அவங்களும் இந்த மில்லட்ஸ் வந்து ஈட் பண்ணலாம். ஓகேவா? தென் ஈகாலஜிக்கல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரைஸ் அண்ட் பேடி அதை கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக கார்பனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகேவா? சீக்வன்ஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அதனால நம்மளுக்கு கார்பன் CO2 லெவல் நம்மளால கம்மி பண்ண முடியும் அப்படின்றாங்க. வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாகவே இதுக்கு தேவை. ஓகேவா? ஒரே ஒரு ரைஸ் பிளான்ட் எடுத்து பார்த்தோம்னா அது வந்து மில்லட்டை கம்பேர் பண்ணும்போது 2.5 டைம்ஸ் அதிகமான வாட்டர் வந்து ரைஸ்க்கு தேவைப்படுமா. ஓகேவா? ஆனால் மில்லட்க்கு வந்து அப்படி கிடையாது அப்படின்றாங்க.
தென் இதால் ட்ரவுட் டாலரண்ட் இடத்துல கூட வளர முடியும், ஹார்டியான பிளேஸில் கூட வளர முடியும். அதனால தான் ராஜஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறாங்க மில்லட் ப்ரொடக்ஷனில். ஓகேவா, அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு ரொம்ப பெஸ்ட் டிசீஸ் அப்போல்லாம் அட்டாக் ஆகாது. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப இதுதான். தென் இது வந்து ஒரு 70 to 100 டேஸில் நம்மளால் வளர்த்துற முடியும். ஓகேவா, அப்புறம் இதோடைய ரெயின்ஃபால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 350 மில்லிமீட்டருக்கும் கீழே இருக்கிற இடத்துல கூட இதால் வளர முடியும். ஓகேவா, அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோ ஃபர்டிலிட்டி சாயிலில் கூட இதால் வளர முடியும். இதெல்லாம் வந்து ஈக்காலஜிக்கல் பெனிஃபிட்ஸ். தென் எக்கனாமிக் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து பஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கோ ஸோ அந்த ஏரியாவில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி மில்லட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இன்னொன்று வந்து 65 நாள்லேயே நம்ம இதனால் வளர்க்க முடியும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம 2 years வரைக்கும் சேவ் பண்ணி வைக்க முடியும். ஓகேவா, ஸோ கொஞ்சம் டைமில் வளர்த்து நிறையா டைம் வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது இல்லையா. ஸோ இது வந்து எக்கனாமிக் செக்யூரிட்டி நம்மளுக்கு கொடுக்கும் ஃபுட்டில் அப்படின்றாங்க. தென் இதுக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் போதும், அதாவது ஒரு ஏக்கருக்கே எடுத்துட்டோம்னா 5000 ரூபாய் தான் செலவாகும். ஓகேவா, ஸோ அது சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்போர்ட்டில் இது அதிக டிமாண்ட் இருக்குது, மற்ற கண்ட்ரிஸ் வந்து இதை ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. ஸோ வந்து 2019 மில்லட்டோட இதில் மட்டுமே 28.4 மில்லியன் வந்து குளோபல் லெவலில் மில்லட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, இது யார் சொல்லியிருப்பாங்க? ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ மில்லட் வந்து இவ்வளோ இதாக இருக்கும்போது இதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கும்போது நம்ம வீட்டுக்கும் தென் பேடிக்குமே ஃபுல் முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணிட்டோம்னா மில்லட்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டோம். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம 1950-51 இதை வந்து நிறைய பேர் இப்போ 3 பேர் எடுத்தோம் அப்படின்னா அதில் ஒருத்தர் கண்டிப்பாக மில்லட் வந்து சாப்பிடுவாங்க. பட் இப்போ எடுத்திங்கன்னா 2018 to 19 அந்த டைமில் வெறும் நம்மளுடைய ஓவர் பாப்புலேஷன்லேயே 15% மட்டும்தான் அதை சாப்பிட்றாங்க. ஓகேவா, அப்போ வந்து இது எவ்வளோ தூரத்துக்கு குறைஞ்சிருச்சுன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதோடைய ப்ரொடக்ஷன் ஏரியாவுமே 37 மில்லியன் அப்படிங்கிறதுலேருந்து இப்போ 2016 to 17 14.72 மில்லியனாக குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. ஓகேவா, அப்புறமா இது என்ன ஆயிடுச்சுன்னா அவேர்னஸ் வந்து மக்களுக்கு நடுவில் நிறையா இல்லை. ஏன்னா மில்லட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம அதோட என்ன எக்கனாமிக் வேல்யூ என்ன நியூட்ரிஷனல் வேல்யூங்கிறது நம்மளுக்கு தெரியறது இல்லை அப்படின்றாங்க. தென் டயட்டரி ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னன்னா நம்ம அதிகமான கோதுமை சாப்பிட்றோம், அதிகமான வீட் சாப்பிட்றோம், ஆனால் மில்லட்ஸ் வந்து சாப்பிட்றது இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸ் அப்படின்றாங்க. தென் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்து பார்க்கும்போது பேடியை கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா, ஸோ அதனால ஃபார்மர்ஸ் வந்து இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்லை அப்படின்றாங்க. இதோட ப்ராடக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா, தென் ராகி தான் வந்து ரொம்ப அதிகமாக மோனோ கல்ச்சர் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ ஏன் ராகி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து எக்கனாமிக்கலி ரொம்ப வயபிளாக இருக்கும். தென் சாயில் ஃபர்டிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஊடுபயிர் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ராகி வந்து வளர்க்க முடியும். ஓகேவா, ஸோ நிறைய ஃபார்மர்ஸ் வந்து ராகிக்கு தான் போகிறாங்க, மில்லட்க்கு வந்து யாரும் வரதில்லை அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அதாவது மில்லட்டில் தான் ராகி இருக்குது, ஆனால் ராகிக்கு மட்டும்தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த கொள்ளு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல அப்படின்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அப்படின்னு பார்த்துட்டோன்னா நிறைய இப்போது பேடிக்கும் தென் வீட்டுக்கும் கொடுக்குற அளவுக்கு இதுக்கு கொடுக்குறதில்ல ப்ரொடக்ஷன் சப்போர்ட். அதாவது இன்புட் சப்சிடியாக இருக்கட்டும், இல்லைனா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட்லாம் இதில் கிடைக்கிறதே இல்லை அப்படின்றாங்க. மாடர்ன் டெக்னாலஜி வந்து இந்த மில்லட் ஃபீல்டில் இல்லவே இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ தான் சொல்கிறாங்க. அப்புறமா இப்போ கவர்மெண்ட் வந்து சில மெஷர்ஸ் எடுத்துருப்பாங்க இந்த மில்லட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது அதை எப்படி ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி த்ரூ இன்டென்சிவ் மில்லட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எப்போனா 2011 to 12. அப்போ ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நியூட்ரி சீரியல்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இந்தியாவுடைய நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியை காப்பாற்றுறதுல மில்லட் ரொம்ப முக்கியமான ரோல். ஓகேவா, ஸோ அது வந்து நம்மளுடைய ஃபுட்டில் ஒரு பார்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனாக்கு கீழே அதை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சீரியல்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அதை வந்து கோர்ஸ் சீரியல்ஸ் அப்படிங்கிறதுக்கு கூட இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. பண்ணி அக்ரிகல்ச்சர் ஸ்கீம் அப்படின்னு வரும்போது அதில் வந்து மேக்ரோ மேனேஜ்மெண்ட் வந்து கொண்டு வரணும், எல்லாருடைய ப்ராடக்ட்டையுமே ஓவராலாக நம்ம வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இது போக நியூட்ரி சீரியல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த மில்லட்ஸையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, மிட் டே மீல் ஸ்கீமில் வந்து இதை ஆட் பண்ணியிருப்பாங்க. தென் பிடிஎஸ்லேருந்து இதை ஆட் பண்ணியிருப்பாங்க. பிடிஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரேஷன் கார்டு. அங்கே வந்து நியூட்ரிஷனலி எதெல்லாம் ரொம்ப அதிகமான சீரியல்ஸோ அந்த சீரியல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்புறமா மில்லட்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இது போக ட்ரவுட் ப்ரோன் ஏரியாவில் யாரெல்லாம் வந்து மில்லட்ஸ் வளர்க்குறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்புறமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2018 இயர் ஆஃப் மில்லட் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருப்பாங்க. ஓகேவா, நேஷனல் லெவலில் அறிவிச்சிருப்பாங்க. தென் இதுக்கு வே ஃபார்வர்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மில்லட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நம்ம வந்து ஃபுட் பேக்கேஜில் அதையும் சேர்த்து கொடுக்கணும். அப்போ தான் மக்களுக்கு வந்து இந்த மில்லட்ஸ் பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அப்படின்றாங்க. அப்புறமா இப்போ நேஷனல் இன்டர்நேஷனல் ஸ்டேட் லெவல் ஃபீடிங் ப்ரோக்ராம்ஸில் இதை நம்ம வந்து ஆட் பண்ணலாம் மில்லட் அப்படின்றாங்க. ஓகேவா, அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து கால்சியம், ப்ரோட்டீன், அயன் அதெல்லாம் வந்து ரொம்ப நியூட்ரியன் டெஃபிஷியன்சியாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே, தென் மில்லட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போது மற்ற ஸ்கீம்ஸ் கூட சேர்த்து இன்டகிரேஷன் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி மில்லட் பற்றின விஷயம் எல்லாருக்கும் தெரியும்ட்டாங்க. ஏன்னா ஒடிஷா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லோக்கல் மில்லட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை
இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் கூட ஆட் பண்ணிப்பாங்க. ஓகேவா, அதாவது சத்துணவுலலாம் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சத்துணவு மாவு சாப்பாடு அதெல்லாம் கொடுப்போம்ல, ஸோ அது கூட வந்து ஆட் பண்ணிப்பாங்க. ஓகே, அப்புறமேட்டு எந்தெந்த ஏரியாவில் மில்லட்டோட ஹாட் ஸ்பாட்ஸ், அதாவது மண்ட்லா, தென் திந்தோரி இன் மத்திய பிரதேஷ், இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா, அப்புறம் மில்லட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சென்சிபிளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்காது, டேஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால என்ன பண்ணலாம்னா மற்ற ஃப்ளார்ஸ் கூட சேர்த்து அதை கலக்கி நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம், அப்புறமேட்டு அதை நம்ம விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா எல்லாரும் வந்து அதை ஹைலி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படி சொல்றாங்க. ஓகேவா, இதான் வந்து மில்லட்ஸ் பற்றின ஒரு விஷயம். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SEEA ஈகோசிஸ்டம் அக்கௌண்டிங். ஓகேவா, இந்தியா வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ரேம்வொர்க், அதை தான் நம்ம SEEE அப்படின்னும். தென் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோ சிஸ்டம் வரும்போது அது அக்கௌண்டிங் பண்ணுறது. இப்போ நம்ம பேங்க்லலாம் இருக்கும்போது எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவு பண்ணுதுன்னு அக்கௌண்ட் பண்ணுவோம் இல்லையா. இது என்ன ஈகோ சிஸ்டம் அக்கௌண்டிங் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளுமே நேச்சரோட பெனிஃபிட்டை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். அந்த டேபிளாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம சாப்பிட்ற ஹனி, தென் நம்ம மூச்சு விடுற ஆக்சிஜன், எல்லாமே வந்து நம்ம ஈகோ சிஸ்டம் நமக்கு கொடுக்குற வேல்யூ. மேபி அதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ காசு செலவாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட்லேயே நம்ம ஆக்சிஜன் இல்லாதனால ஒரு ஆக்சிஜனோட சிலிண்டர் லெவல் விலை எவ்வளோ இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஈகோ சிஸ்டம் நமக்கு ஃப்ரீயாக வந்து என்னெல்லாம் கொடுக்குது அதை நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணி ஸோ அதை எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இது. ஓகேவா, ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து டிகிரேட் பண்ணாமல் எப்படி டெவலப்மெண்ட் கொண்டு வரோம், என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷனை எப்படி வந்து நம்ம கம்மி பண்ணுறோம், தென் சஸ்டைனபிளான டெவலப்மெண்ட்டை எப்படி ப்ரமோட் பண்ணுறோம். சஸ்டைனபிள் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ வந்து 100 மரம் இருக்குதுன்னா அதே 100 மரத்தை நம்மளுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து வச்சுட்டு போகணும். நம்ம வந்து அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேரில் 50 இது அழிச்சிட்டு 50 இது வச்சுட்டு போகக்கூடாது. நம்மளோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனை வந்து பாதிக்காத விதத்தில் நம்ம வந்து அதே என்விரான்மெண்ட்டையும் பாதிக்காத விதத்தில் இருக்கணும். அதுதான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகேவா, ஸோ அதான் வந்து இந்த நியூஸ். இப்போ வந்து சிஸ்டம் ஆஃப் எக்கனாமிக் என்விரான்மெண்டல் அக்கௌண்டிங் பற்றி பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு இன்டகிரேட்டடான ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ரேம்வொர்க். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயோஃபிசிக்கல் டேட்டா, தென் ஈகோசிஸ்டமோட சர்வீஸ் என்ன, தென் அதோடைய இப்போ சேஞ்சஸ் என்ன மாதிரி இருக்குது, ஸோ அதை எப்படி நம்ம வந்து கன்சர்வேஷன் பண்ணலாம், அதுக்கான ஒரு டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுறது தான் இந்த SEEA. ஓகேவா, இப்போ இது வந்து யார் அடாப்ட் பண்ணிப்பா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யுனைடெட் நேஷனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் வந்து இதை அடாப்ட் பண்ணிப்பாங்க. இதில் வந்து ஒரு 5 கோர் அக்கௌண்ட் இருக்குது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஈகோசிஸ்டம் எக்ஸ்டென்ட் அக்கௌண்ட். ஓகேவா, இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, என்னென்ன விதமான நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணுறது. அதாவது நிறைய ஈகோசிஸ்டம் டைப்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ ஃபாரஸ்ட், வெட்லேண்ட், அக்ரிகல்ச்சர் ஏரியா, மெரைன், இது எல்லாமே ஈகோசிஸ்டமோடைய அசெட் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ அதுலேருந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. ஓகேவா, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிக்குள்ளே நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஈகோசிஸ்டம் எக்ஸ்டென்ட் அக்கௌண்ட். ஓகே, இன்னொன்று வந்து ஈகோசிஸ்டம் கண்டிஷன் அக்கௌண்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து ஈகோசிஸ்டம் பற்றி இதில் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டம் இருக்குதுன்னா அதோட பயோஃபிசிக்கல், அது ஃபிசிக்கல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுவும் ஒரு ஈகோசிஸ்டம் அப்படின்னா இப்போ ஈகோசிஸ்டம்ங்கிறது அக்வாட்டிக்காகவும் இருக்கலாம், டெரஸ்ட்ரியலாகவும் இருக்கலாம். ஓகேவா, ஸோ டெரஸ்ட்ரியலாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதில் என்னென்ன மாதிரி டேட்டாஸ் நம்மளுக்கு கிடைச்சிது அப்படிங்கிறத நம்மளால சேவ் பண்ணி வைக்கலாம். ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட டைமில் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டில் நம்மளுக்கு என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸ் வந்து அந்த ஈகோசிஸ்டம் பற்றி இருக்குங்கிறத வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த ஈகோசிஸ்டம் கண்டிஷன் அக்கௌண்ட். ஓகேவா, இது நம்மளுக்கு வந்து ஈகோசிஸ்டம் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வேல்யூபிளாக நம்மளுக்கு தருது. ஓகேவா, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் ஃப்ளோ அக்கௌண்ட். இது வந்து ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், மானிட்டரியாகவும் இருக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈகோசிஸ்டம் வந்து நம்மளுக்கு நிறைய சர்வீஸ் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ அந்த சர்வீசஸ் என்ன அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறது தான் இது. ஓகேவா, இப்போ எக்கனாமிக் வைஸாக இருந்தாலும் சரி, அதாவது ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லேருந்து கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு இந்த சர்வீஸ் கிடைக்குது, அந்த சர்வீஸோடைய காஸ்ட் எவ்வளோ, அது இல்லைன்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ண வேண்டி இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அதான் இந்த ஈகோசிஸ்டம் சர்வீஸ் ஃப்ளோ அக்கௌண்ட். இன்னொன்று வந்து மானிட்டரி ஈகோசிஸ்டம் அசெட் அக்கௌண்ட். ஓகேவா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோசிஸ்டம் அது வரும்போது அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது. ஓகேவா, அதாவது அது ஒரு ஸ்டாக்காக வச்சு அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஓகேவா, இப்போ வந்து ஈகோசிஸ்டமோடைய டீக்ரேடேஷன், ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறது தான் அந்த மானிட்டரி ஈகோசிஸ்டம் அசெட் அக்கௌண்ட். ஓகே, இன்னொன்று வந்து தீமெட்டிக் அக்கௌண்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைவர்சிட்டி, அதுக்கப்புறமேட்டு அதாவது பயோடைவர்சிட்டி, அப்புறமா கிளைமேட் சேஞ்ச், ஓஷன், அர்பன் ஏரியா, இந்த மாதிரி எடுத்து ஸோ அது கூட ஏதாவது ஒரு தீம் ரிலேட் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதான் வந்து தீமெட்டிக் அக்கௌண்ட். ஓகேவா, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஏரியாவை எடுக்கும்போது அதை நம்ம எப்படி பாலிசி வந்து அதுக்கு கொடுக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரி அதில் இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து தீமெட்டிக் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்தியாவுடைய SEEA அந்த ஃப்ரேம் ஒர்க் எடுத்து பார்த்தோன்னா இப்போ நிறைய கண்ட்ரிஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு 90 கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ அதில் இந்தியா ஒரு கண்ட்ரி அப்படின்றாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இவங்களுடைய ஒரு எஃபர்ட். ஓகேவா, ஸோ எதுக்கு கீழே அப்படின்னா நேச்சுரல் கேபிட்டல் அக்கௌண்டிங் அண்ட் வேல்யூவேஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் ப்ராஜெக்ட். ஓகேவா, இந்த இதுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க.
என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஈகோ சிஸ்டம் அப்படிங்கும்போது ஸோ அதை நம்ம எப்படி வந்து அக்கௌண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் இது. ஓகேவா? அது போக என்கேவ்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாவது நேச்சுரல் கேபிட்டல் அக்கௌண்டிங். அது ஈகோ சிஸ்டம் வந்து ஒரு வேல்யூ தருது அப்படின்னா அந்த வேல்யூடைய மதிப்பு எவ்வளோ, அந்த சர்வீஸோட மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறது தான் இதில் நம்ம வந்து பண்ணுவோம். அப்புறம் இந்த இது வந்து நேஷனல் லெவலில், ரீஜனல் லெவலில், லோக்கல் லெவலில் எல்லாத்தையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதாவது ஈகோ சிஸ்டம் நம்மளுக்கு எவ்வளோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது, அதில் எவ்வளோ அசெட் இருக்குது அப்படின்னு. ஓகேவா? இதுக்கு யார் வந்து ஃபண்டிங் கொடுக்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 பேர் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக் டிவிஷன், இன்னொன்று வந்து யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம், இன்னொன்று வந்து செக்ரட்டரியாட்டிக் ஆஃப் கன்வென்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஓகேவா? ஸோ அந்த செக்ரட்டரியாட் கொடுக்குறாரு. ஓகே, ஸோ அந்த மாதிரி 3 இது கொடுக்குறாங்க. அதாவது இந்தியா அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. யார் கூட கொலாபரேட் பண்ணி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச், அதுக்கப்புறமேட்டு நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர், இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போது இதில் என்விரான்மெண்ட் அக்கௌண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஈகோ சிஸ்டம்னா என்ன, அது நம்மளுக்கு எவ்வளோ சர்வீஸ் தருது, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அப்புறம் ஈகோ சிஸ்டமுடைய கண்டிஷன் என்ன, அது ஹெல்த்தியாக இருக்கா இல்லை அன்ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்புறமா நம்ம கண்டிப்பாக டீக்ரேடேஷன் வந்து எந்த ஏரியாலலாம் பண்ணுறோம், அது எங்கெல்லாம் நம்ம வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அப்புறமேட்டு என்னென்ன மாதிரி பெஸ்ட்டாக நம்ம மேனேஜ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஈகோ சிஸ்டம் சர்வீஸ்லாம் பெட்டராக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறமேட்டு நிறையா நம்ம லாங் டேர்மான சஸ்டைனபிலிட்டி தென் ஈக்விட்டி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமாட்டு இதில் சில சேலஞ்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ ஈகோ சிஸ்டம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், அதில் என்னென்ன நம்ம தப்பு பண்ணிருக்கோம்னு கண்டுபிடிச்சிட்டோம், அதை சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ அதுக்கு வந்து இந்த டேட்டாவெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய மேன் பவர் தென் காஸ்ட் வந்து தேவைப்படுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்கில்டு மேன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஈகோ சிஸ்டம் அக்கௌண்ட் பண்ணி அதை கால்குலேட் பண்ணி போடுறதுக்கு நல்ல ஒரு திறமையானவங்க, டேலண்ட் ஆனவங்க நம்மளுக்கு தேவைப்படுறாங்களா, ஸோ அது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறமா என்விரான்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதில் மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து அதை பற்றி கவலையே படுறதில்லை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு கான்சியஸ்னஸ் அதை பற்றி நம்மளுக்கு இல்லை அப்படின்றாங்க. கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப மிஸ் ஆகுது. டிஃப்ரெண்ட் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் சேர்ந்து தான் அதை வந்து பண்ண வரணும், பட் அந்த கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, என்விரான்மெண்டல் நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணோம்னா அதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை கன்சர்வ் பண்ணுவோம், தென் என்விரான்மெண்ட்டில் எதெல்லாம் நம்ம அழிச்சிருக்கிறோமோ அதெல்லாம் ரீஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு கேஸ் ஸ்டடி என்ன சொல்கிறாங்கன்னா, நேபாளில் சிவபுரி நாகார்ஜுன் நேஷனல் பார்க் அப்படின்னு வந்து கட்டியிருப்பாங்க. அப்படி கட்டும்போது ஃபாரஸ்ட் லேண்டாக ஃபார்ம் லேண்டாக மாற்றிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி மாற்றினதுனால கார்பன் கட் இருக்குதுல்ல, அது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். 60% அப்படின்னு 88%லேருந்து குறைஞ்சிருக்கும். ஓகேவா? அப்புறமேட்டு வாட்டர் குவாலிட்டி பர்சன்டேஜும் நம்மளுக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நேபாள் வந்து ஒரு 11 மில்லியன் வந்து அவங்க இழந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஃபாரஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அவ்வளோ சர்வீஸ் தந்திருக்கும். பட் நம்ம வந்து அழிச்சு அதை வந்து நேஷனல் பார்க்காக மாற்றினதுனால, ஃபார்ம் லேண்டாக மாற்றினதுனால நம்மளுக்கு வந்து அவ்வளோ செலவு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அப்போ வந்து ஒரு வேளை நம்மளுக்கு வந்து ட்ரீஸ் இல்லை, அப்புறமேட்டு நம்மளுக்கு ஆக்சிஜன் எதுவும் இல்லைன்னா நம்ம வந்து அதுக்காக தனியாக செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து மொத்தத்தில் சொல்ல வராங்க. அப்புறமா பெட்டரான டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த என்விரான்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, தென் நம்ம நேச்சுரல் கேபிட்டல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வேர்ல்டில் உள்ள எல்லா நேச்சுரல் அசட்டுமே, அதாவது சாயில், ஏர், வாட்டர், எல்லா லிவிங் திங்ஸுமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நேச்சுரல் அசட் அதுக்கு கீழே வரும். ஏன்னா அது நேச்சுரலி நம்மளுக்கு கிடச்சிக்கிற ஒரு சொத்து இல்லையா? ஸோ அதை சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம அதுக்கிட்ட இருந்து தான் ஹியூமனுக்கு சர்வீசஸ் நிறைய கிடைக்குது. ஓகே, அப்புறமா இந்த இதை நம்ம ஓவராக எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னா இதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் திரும்ப அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ அதை சொல்கிறாங்க. ஓகே, தென் நேச்சுரல் கேபிட்டல் அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கண்ட்ரியோட நேச்சுரல் அசெட் அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு ஃபுல் எக்ஸ்டென்ட்டாக நம்ம மெஷர் பண்ண முடியும், ஸோ அதனால நம்மளுக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அதாவது எக்கனாமி, ஈக்காலஜி, என்விரான்மெண்ட், இந்த மூணையும் வந்து இன்டர்லிங்கிங் பண்ணுறதுனால நம்மளால் எவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்மளோட நேச்சுரல் அசெட்டை நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டூல் தான் அந்த நேச்சுரல் கேபிட்டல் அக்கௌண்டிங். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு என்ன மாதிரி டேர்ம்லாம் நம்ம சொல்லலாம்னா, நம்மக்கிட்ட எவ்வளோ தூரத்துக்கு ஃபிசிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்கலி நம்மளுக்கு மானிட்டரி டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு நம்மளோட ஃபாரஸ்ட் தென் நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து நம்மளுக்கு சர்வீஸ் கொடுக்குது, அந்த மாதிரி நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். இதுதான் வந்து நேச்சுரல் கேபிட்டல் அக்கௌண்டிங் பார்த்தோன்னா ஒரு விஷயம். ஓகேவா? அவ்வளோதான், இன்றைக்கி வந்து என்விரான்மெண்ட் நியூஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.